ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாமா? பஸ்ஸில் டெம்பிள் ஆஃப் போக போகிறோம். பெர்லினில் ஒரு யூனிக் பிளேஸ் பார்க்க போகிறோம். பஸ்ஸில் போகும்போது அவுட் சைட் வியூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விண்டோவில் பார்த்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ரொம்ப லைவ்லியாக தெரிஞ்சிச்சு. டெம்பிள் ஆஃபில் இறங்கினோடனே உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கும் பசிக்கணும்லன்னு பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு கேட்ட உடனே கூட்டிகிட்டு போயிட்டாரு. நாங்கள் எங்கே போனோம்னா அல்டி தான் போனோம். ஸோ டெம்பிள் ஆஃப் பக்கத்துலேயே இருக்குது. போயிட்டு அங்கே பிஸ்கெட், சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கி போட்டுட்டு ஸோ நம்ம டெம்பிள் ஆஃப் போகிறப்போ நிறையா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம். ப்ளஸ் இந்த ஓடுறது, தாவறது எல்லாமே ஃப்ரீசர்லேயே பார்த்துட்டு எடுக்காமல் அங்கேயே வச்சுட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் டெம்பிள் ஆஃப் கிளம்பிட்டோம். பெர்லினில் ரொம்ப யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ்னால் டெம்பிள் ஆஃப் தான். இது ஜஸ்ட் பார்க் இல்லை, இது ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்கிற பிளேஸ். முன்னாடி இது டெம்பிள் ஆஃப் ஏர்போர்ட், பெர்லினோட ஓல்டஸ்ட் ஏர்போர்ட்ஸில் ஒன்று. ஃப்ளைட்ஸ் எல்லாம் இங்கே லேண்ட் ஆகும். எஸ்பெஷலி வேர்ல்டு வார் டைமில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக பப்ளிக் பார்க்காக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நம்ம யூஸ்வலி ஏர்போர்ட்னா என்ன இமேஜின் பண்ணுவோம்? செக்யூரிட்டி, போர்டிங் பாஸ், ஃப்ளைட்ஸ். ரன்வேல நம்ம நடக்கக்கூட முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்தப்போ இது ரியலாக ரன்வேவான்னு டவுட் வந்துருச்சு. டெம்பிள் ஆஃப்ல பிக்கஸ்ட் ஹைலைட் என்னன்னா ஸ்பேஸ். ரொம்ப பெரிய ஓப்பன் ஏரியா. பெர்லினில் இவ்வளோ பிக் ஓப்பன் ஸ்பேஸ் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே ஃபுல் ஸ்கை, ஃபுல் ஃப்ரீடம் ஃபீல் வரும். பீப்புள் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கிளிங், ஸ்கேட்டிங், ஜாகிங், ஈவன் லாங் போர்ட் ரைட் கூட பண்ணுவாங்க. ரன்வே ஸ்ட்ரைட்டாக இருக்கும்ல, ஸோ ஸ்பீடாக ரைட் பண்ண செம்ம ஃபீல். இங்கே வந்த உடனே ஒரு சில் வைப். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கப்பிள் சன்செட் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலிஸ் பிக்னிக் செட்டப் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. ஒன் மோர் ஸ்பெஷல் திங் என்னன்னா விண்ட். டெம்பிள் ஆஃப்ல காற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால கைட் ஃப்ளையிங் ரொம்ப ஃபேமஸ். ஸ்கையில் நிறைய கலர்ஃபுல் கைட்ஸ் பார்த்தா ரொம்ப எஸ்தட்டிக்காக இருக்கும். சம்மர் டைமில் வந்தால் நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் சம்மரில் தான் வந்திருக்கோம். சன்செட் பற்றி சொல்லணும்னா வாவ், டெம்பிள் ஆஃப் சன்செட் பியோர் மேஜிக். ஃபுல் ஆரஞ்ச் ஸ்கை. அங்கே உட்காந்து இருந்து டைம் போகிறதே தெரியாது. யூஸ்வலாக ஸ்கேட்டிங் எல்லாம் இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாக தான் வந்து பார்ப்பாங்க. பட் நம்மனால அவ்வளோ தூரம் போக முடியாது. ஸோ நம்ம சைக்கிள் மேன் அங்கே இருந்து ஒரு செம்ம வியூவை கேப்சர் பண்ணிட்டாங்க. இவர் தான் நம்ம சைக்கிள் மேன். ஸோ இவரை நீங்கள் இனிமேல் அடிக்கடி வீடியோஸில் பார்ப்பீங்க. இங்கே ஒரு சைடில் ஓல்ட் ஏர்போர்ட் பில்டிங்ஸ் இன்னும் இருக்குது. அது பார்த்தா ஹிஸ்ட்ரி ஃபீல் வரும். இந்த இடத்துல தானே ஒன்ஸ் ஃப்ளைட்ஸ் இருந்துச்சுன்னு நினச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் பர்சனலி ஃபீல் பண்ணது என்னென்னா, பெர்லின் ரொம்ப பிஸி சிட்டி இருந்தாலும் டெம்பிள் ஆஃப் வந்தால் உடனே ஒரு காம்னஸ் வரும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். அதனால தான் லோக்கல்ஸ் கூட இதை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. வீக்கெண்ட்னா இங்கே க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஓவர் க்ரௌடட் ஃபீல் வராது. நீங்கள் பெர்லினில் இருந்தால் இல்லை விசிட் பண்ணால் பிளான் பண்ணால் டெம்பிள் ஆஃப் டெஃபினெட்லி மிஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு நார்மல் பார்க் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்ஸ் வந்து ரன்வேல நடந்தால் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். டெம்பிள் ஆஃப் ரீச் ஆகிறதுக்கு யூபான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹெர்மன்ஸ்ட்ராசா மாதிரி ஸ்டேஷன்ஸ்லேருந்து டைரெக்டாகவே கனெக்ட் ஆகும். ஸோ யூபான் பற்றி தெரியணும்னா போன ஷார்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியை பார்த்தா வேர்ல்டு வார் டைமில் இந்த ஏர்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பப்ளிக் பார்க்காக மாற்றினாங்க. இப்போது இது பெர்லினோட மோஸ்ட் லவுட் ஸ்பாட்ஸில் ஒன்று. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் ப்ளஸ் ஸ்டார்டிங் டைம். வீக்கெண்டில் நைட்டில் பெர்லின் வேறு லெவல். லைட்ஸ், காம் ஸ்ட்ரீட்ஸ், ரொம்ப பீஸ்ஃபுல் ஃபைட். ஃபைனலி நம்ம டே எண்ட் ஆயிடுச்சு. பேக் டு ஹோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.